எனக்கு தலையில கை வச்சாலே ரொம்ப ட்ரையா இருக்கு. என் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆயி ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது. டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் வருது. ஹேர் வந்து அங்கங்க வெடிச்சு போயிருக்கு. முடி ரொம்ப கொட்டுது. இந்த மாரி எல்லா ப்ராப்ளம்க்கான ஒரு பெஸ்ட்டு ஹேர் பேக் தாங்க இது. இத யூஸ் பண்ணும்போது நம்ம ட்ரைனஸ்லாம் க்யூர் ஆகி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியா நம்ம ஹேர் மாறுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஹேர் வந்து ஃபாஸ்ட்டா க்ரோ ஆகுறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பயுமே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ ஒரு க்ரீமியான ஒரு ஹேர் பேக் தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். அந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் சீசன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் மாறிடும். அந்த ட்ரைனஸை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. இந்த பேக்கை நம்ம இந்த வின்டர் சீசன்ல எடுத்துக்கும் போது நம்ம ட்ரை ஹேர்ல நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸை நல்லாவே க்யூர் பண்ணுது. அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. இந்த பேக்கை நம்ம இந்த வின்டர் சீசன்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான கோல்டோ தலைவலி இது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அக்செப்ட் ஆகிக்கிறோம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு பேக் தான். இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி தான், ஹேரில் அப்ளை பண்ணுறது ஈஸி தான். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தாங்க, கிச்சனில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சில டவுட் கேட்குறீங்க. என்னன்னா, எனக்கு ஏஜ் 40 ஆகுது, நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாமா, எனக்கு 30+ ஆகுது, நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. இந்த ஹேர் பேக்கை 13 இருந்து, அதாவது 13 வயசுல இருந்து 50+ வரைக்கும் தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சில ஐட்டம் எனக்கு கோல்டு பிடிக்கும், தலைவலிக்கும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹேர் பேக் எல்லா ஏஜ்லையுமே, அதாவது 13 வயசுலேருந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி எந்த டவுட்டும் உங்களுக்கு வர வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேரில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நீங்களும் பாருங்கள். இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் கஞ்சி சாதம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம ஹேருக்கு தேவையான அளவு அரிசியை எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு வேக வச்சு எடுத்துக்கிறது தான் அந்த தண்ணியோடையே. இது உப்பு இல்லாத சாதம் வேணுன்றவங்களுக்காக இந்த மாதிரி சாதம் செஞ்சுருக்கோம். இல்லை எனக்கு நான் ஆனால் உப்பு இருக்கிற சாதமும் தாராளமாக நம்ம ஹேரில் வந்து சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிற சாதத்தையே கூட உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண சாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது கூட செகண்டாக நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் உளுந்து தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 12:00 வந்து 12 மணிக்கு ஹேர் பேக் போடுறேன். நான் காலையில் 6:00 தாங்க உளுந்து ஊற வச்சேன். உளுந்துக்கு வந்து ஒரு 4 ஹார்ஸே போதும், நல்லா ஊறிடும். இப்போ இந்த உளுந்தும் பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியோடையே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நான் இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு உளுந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதையுமே தண்ணியோடய நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க முடி ரொம்ப ஒல்லியாக இருக்குது, எனக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் உளுந்தை வந்து ரெகுலராக ஹேர் பேக்கில் எடுத்துக்கும்போது நல்லா நம்ம முடியை வந்து திக்காக மாற்றுறதுக்கு இந்த உளுந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இது கூட நான் லாஸ்ட்டாக வந்து செம்பருத்தி இலைகள் தான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா, முருங்கை இலை சேர்க்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு முருங்கை இலை எங்கேயுமே கிடைக்கல. முருங்கை இலைகளுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து செம்பருத்தி இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். 2மே வந்து ஈக்குவல் பெனிஃபிட் தான் கொடுக்கும். சேம் பெனிஃபிட் தான். நான் அதனால் இன்றைக்கி செம்பருத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு முருங்கை இலை கிடச்சா தாராளமாக நீங்கள் அதையே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். முருங்கை இலை கிடைக்காதவங்க என்னை மாதிரி செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கிட்டு தண்ணி எதுவுமே நம்ம எக்ஸஸாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா மற்ற ரைஸோடையும் சாதத்தோடையும் உளுந்தோடையும் சேர்த்துருக்கிற தண்ணியே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம சேர்த்த தண்ணிய மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்பயே பேக் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ க்ரீமியா இருக்கு. ஆனாலும் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஃபில்டர் பண்ணி தேய்க்கும்போது நம்ம ஹேருக்கும் செட் ஆகும், நம்ம பாடிக்கும் வந்து அக்செப்ட் ஆகும். அதனால நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியே தேய்ச்சிக்கிருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான துணிய யூஸ் பண்ணும்போது வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஈஸியா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஃபில்டர் பண்ணுறது ரொம்பயுமே பெஸ்ட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கோல்டு, காஃப் ப்ராப்ளத்தலாம் வந்து வரவிடாம தடுக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பயுமே ஹெல்ப்பா இருக்கும். ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ க்ரீமியா இருக்குன்னு. இது வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர வந்து அவ்வளோ திக் அண்ட் சாஃப்ட்டா மாத்துறதுக்கு ரொம்பயுமே எஃபெக்டிவா இருக்கும். இது அப்படியே கையில தொடும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு. க்ரீமியான ஒரு பேக்கா இருக்கு. இத ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ க்ரீமியாவும் கிடைக்கும். நான் எப்பயும் போல ஒரு ஆயில் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து கடுகு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாரி உங்ககிட்ட எந்த ஆயில் இருக்கோ, நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணக்கூடிய எந்த ஆயில் இருந்தாலும் நீங்க தாராளமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதனால நம்ம ஹேரை வந்து இன்னுமே மாய்ஸ்சரைஸா வச்சுக்கிறோம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஹேரில் அப்ளை பண்ணுறேன். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயே ஸ்கேல்ப்லேயே ஆயில் வச்சுக்கோங்க. ட்ரை ஹேரில் எப்பயுமே ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணாதீங்க. அது இன்னுமே ஹேரை ட்ரையாக மாற்றிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புது முடி வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டியான இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்பு தான். இன்னும் நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்தாலும் அங்கே தான் வரும். அப்போ அதெல்லாம் க்யூர் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் தான் அப்ளை பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கலக்கலாக இருக்கிற முடி நல்லா நெருக்கமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் செம்பருத்தி இலை சேர்த்துருக்கோம் இல்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முருங்கை இலை கிடைக்கிறவங்க தாராளமாக முருங்கை இலையவே சேர்த்துக்கலாம். நான் முருங்கை இலைக்கு கிடைக்காதனால தான் நான் செம்பருத்தி இலையை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து செம்பருத்தி இலையை நம்ம யூஸ் பண்ண என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் சி இருக்கனால நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரை ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க செம்பருத்தி இலையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்லா சாஃப்டாக மாற்றுறதுக்கு இந்த செம்பருத்தி இலை ஆர் முருங்கை இலை ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு முடி வந்து லாங்காக இருக்கும். ஆனால் அடர்த்தியாக இருக்காது. எனக்கு முடி அடர்த்தியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம இந்த உளுந்து நம்ம ஹேர் பேக்கில் ரெகுலராக எடுத்துக்கும்போது நம்ம முடி நல்லா அடர்த்தியாக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இந்த உளுந்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்கு பிடிக்காது, எக்கு யூஸ் பண்ண மாட்டேன்றவங்களும் இந்த உளுந்து ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது அந்த எக்கில் இருக்கக்கூடிய அதே பெனிஃபிட் உளுந்துலேயும் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்துமே தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் கருப்பு உளுந்து அந்த தோல் உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பேக் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். கருப்பு உளுந்தில் தான் பார்த்திங்கன்னா இன்னுமே எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்தேன். இப்போ நம்ம உளுந்தை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். என் முடியிலுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாற்றம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் இப்போ அடர்த்தியாக மாறி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற கஞ்சி சாதத்தோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிற ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கும், நல்லா முடியை சாஃப்டாக மாற்றுறதுக்கும் இந்த கஞ்சி ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நீளமாக மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு கொண்டை போட்டுக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆர் ஷேக்காக யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொண்டை போட்டுட்டு மீதி இருக்கிற பேக்கை வந்து எங்கேயாவது நமக்கு விடுபட்டிருக்கான்னு பார்த்து நம்ம நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என் முடி வந்து ஒரு வாஷ்லேயே நல்லா அடர்த்தியாக பிரெத்தாக தெரியுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேரை தொட அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு. சிக்கு எனக்கு அந்தளவுக்கு ஹேரில் வரவே இல்லை. நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த ஹேர் பேக் கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரி கஞ்சி யூஸ் பண்ணியிருக்கிறனால பார்த்தீங்கன்னா, அந்த சாதம் யூஸ் பண்ணியிருக்கிறனால நம்மளோட ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாகவும் காட்டும், சாஃப்டாகவும் மாற்றும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸை நல்லாவே க்யூர் பண்ணும். நம்மளுக்கு ஹேர் பிரேக்கேஜ் ஆகிற ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும். ஹேர் அங்கங்கே வெடிச்சிருக்கும் இல்லையா, அதையுமே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ்னு இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக சாஃப்டாக மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.